சரி. நீங்க எல்லாம் அங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம். ஆனா இங்க ஒரு ஆளு தான் உங்களுக்கு போன்ல விஷ் பண்ணுவோமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அது யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம மாமியார் தான். என்னைய வம்புக்கு இழுக்கலன்னா உன்னால இருக்கவே முடியாது என்ன பிள்ளை? என் கூட சண்டை அப்புறம் போட்டுக்கலாம். உங்க சின்ன மருமக லைன்ல இருக்காங்க. இப்ப விஷ் பண்றீங்களா இல்லையா? அதான் நீங்க எல்லாரும் பண்ணிட்டீங்கல்ல, அப்ப எதுக்கு இந்த பக்கமே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த பக்கம் திரும்புங்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? அதே தான் நானும் கேக்குறேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க 3 பேரும் தான் உட்கார்ந்து போன் பேசிட்டு இருந்தோம். நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்து உட்கார்றீங்க? இது நல்ல கொடுமையா இருக்கே. இது என் பிள்ளை வீடு, நான் இங்க வந்து உட்காராம? அப்படின்னா எங்க போன் கான்வர்சேஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்க என்னமோ உங்களுக்கு கொடுக்காம மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? ஏய் மனு, நாங்க என்ன உங்களை பேச வேண்டாம்னு வாயில பிளாஸ்டர் போட்டா ஒட்டி வச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா விஷ் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் ஒரு வார்த்தை விஷ் பண்ணிருங்க. என்ன இப்ப உங்க கருணாக கூந்தல்ல இருந்து 4 முடி கொட்டிரவா போகுது? பாத்தியாடா? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அவளை பாருடா. நான் எங்க அம்மாவை தான் பாப்பேன். இன்னும் அவ உன் பொண்டாட்டி ஆகவே இல்ல, அதுக்குள்ள என்ன பாடுபடுத்துறான்னு பாரு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நீங்க மான என்ன பாடுபடுத்துனீங்களோ யார் கண்டது? நான்லாம் இவளை ஒரு வார்த்தை எதுவும் பேசினது இல்ல தெரியுமா? என் முன்னாடி அதிகமா பேசுனது இல்ல. ஆனா ஆனா என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்த மானு உங்க பையன்னு தெரிஞ்சதும் கழட்டி விட்டுருச்சு. அதுக்கு அப்படின்னா என்ன பாடுபடுத்தி இருப்பீங்க அந்த பிள்ளைய? அவளை நம்பாதடா. 2 பேர் லைன்ல இருக்காங்கங்கறத மறந்துட்டு. ஏ வெண்ணிலா, சொல்லுங்கம்மா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. கோயிலுக்கு வந்திருக்கீங்க 2 பேரும்? ஆமாம்மா. உங்க பாட்டிக்கு தெரியுமா? அது போட்டு கொடுத்துருவோமா? உனக்கு ஏன்டா? இல்ல அவங்க பாட்டி கிட்ட போட்டு கொடுத்து திட்டு வாங்கி கொடுப்போமா? நான் அதுக்கு ஒன்றும் கேட்கல. அப்புறம் நீ அவளுக்கும் பரிசு என்ன? அமைதியாரு. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வேற எங்க வெளியே ஊர் சுத்தலான்னு ஐடியா? மா இல்ல வேற எங்கேயும் வெளியே போற ஐடியா இருக்கான்னு கேட்டேன். இல்ல நேரம் வீட்டுக்கு தான். காலகாலத்துல வீடு போய் சேருங்க, கண்ணு பற்ற போகுது. ஏஞ்சல். இருக்கேன், என் கையில தான் போன் இருக்கு. நீ என்ன ஏஞ்சல் அம்மா கிட்ட இந்த போர்டு போடுற? நாங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. நான் இப்ப ஃப்ரெண்டானே இவ கூட. ஓ ஃப்ரெண்ட்ஸா? அப்ப சரி, பேச வேண்டியதான். சரி, என்ன ஸ்பெஷல் உங்க ஆள் பர்த்டேக்கு? அதான் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ரோஸ் வாங்கி கொடுத்தேன். போடு. ஆமா, அப்புறம் என்ன கிஃப்ட் வாங்கன்னு தெரியல. கழுத்துல இருந்து செயினை கழட்டி அவ கழுத்துல போட்டுட்டேன். அப்புறம் என்ன கோயில்ல உட்காந்து தாலி கட்டின கணக்கு தான் போல. ஏந்தா தாயே என்னதே? அவன் அப்படி நினைக்கலனாலும் நீ நினைக்க வச்சிருவ போல. தான் கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி அந்த பொண்ணு கழுத்துல போட்டா மாலை மாத்திக்கிட்ட கணக்கு தானே வரும். பெரிய மனுஷி, கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா பேசு என்ன? அப்படித்தானே மாமா சொல்லுவாங்க. ஆமாடா. அதான் இவர் சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் இம்பிட்டு பேச்சு. பாருங்க, மாமாவே சொல்லியாச்சு. அப்படித்தானே உங்க மாமா சொல்லியாச்சா? அதுக்கு அப்பிலே கிடையாது. ஆமா, நீங்களும் மாமாவும் கல்யாணம் பண்ணும்போது எப்படி கல்யாணம் பண்ணீங்க? மாலை மாத்தி தானே கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஆமா, அது எப்படி பண்ணுவாங்க? மாமா கழுத்துல இருக்கிற மாலை எடுத்து உங்க கழுத்துல போட்டிருப்பாங்க, உங்க கழுத்துல இருக்கிற மாலை எடுத்து நீங்க மாமா கழுத்துல போட்டிருப்பீங்க. ஆமா, அது மாதிரி தான் உங்க சின்ன பிள்ளை பண்ணியிருக்காரு. பண்ணுன அவரை ஒன்றும் சொல்றது இல்ல, அதை அப்படி செஞ்சிருக்காருன்னு சொல்லி காட்டினா எனக்கு தான் பேச்சோ. அவன் ஊருக்கு வரட்டும். வரட்டும், அப்புறம் வச்சுக்கிடுவோம். என்ன பிறகு? குழந்தனாரே, நீங்க ஊருக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கா? சரி, வரோம். எப்ப கிளம்புறீங்க? அந்த அங்க ஒருத்தன் இருக்கான் வேந்தன்னு, அவங்கிட்ட தான் கேட்கணும். அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு இன்னும் ஒன்றும் பேசல. சரி பேசுங்க, பேசிட்டு எல்லாரும் மொத்தமா கிளம்பி வாங்க. ஓகே மைனி. சரி வச்சிரட்டுமா, இல்ல வேற யார்கிட்டயும் பேசணுமா? இல்ல, நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதானே, நீங்க உங்க ஆளு கூட பேசணும்ல. என்ன நாங்க வேற போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஏஞ்சல். சரி நாங்க தொந்தரவு பண்ணல, நீங்க பேசுங்க. அப்பா, அம்மா, ப்ரோ, பாய். பாய்டா. பாய். நானும் பாய். பாய். அச்சாச்சு. எப்ப வருவாங்கங்க? பாப்பாவுக்கு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வரணும்டா. அது ஒண்ணு இருக்குல்ல. சரி முத்து, உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணே, இப்ப உங்க மைனியாக போறவங்க எல்லாரும் இப்படி எனக்கு வாழ்த்து சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாம் இந்த ஏஞ்சலோட வேலை தான் போல. அதானே, அன்னைக்கு பாவமா உட்காந்துருந்தாங்க என்கிட்ட பேசும்போது, இன்னைக்கு என்ன இந்த போடு போடுறாங்க? அதான் பாரு. அப்படின்னு அவங்க நேச்சுரலாவே அப்படித்தான் போல. உங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டு தான் பேசாம இருந்திருக்காங்க. கரெக்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்து. இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அப்படிதான் இருக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான். தேங்க்யூ. எப்போ ஊருக்கு போறோம்? வேந்தன் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன், சரியா? சரி. பாப்பாவுக்கு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். சரி. பண்ணிட்டு சொல்லுவான், அதுக்கப்புறம் போலாம். சரி, நம்ம வீட்டுக்கு போலாமா? இல்ல வேற எங்கேயாவது வெளியே போலாமா? இல்ல, கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு தான் போகணும். அப்படியா?
ஆமா, அப்பதான் புண்ணியமெல்லாம் நேரா நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும். சரி அப்ப வீட்டுக்கே போலாம். ம் வா மெதுவா எந்திரி வா. ம். என் வீடும் எங்க வீட்டுக்காரர் வீடும் ஒரே தெருவில் அடுத்தடுத்த வீடு தான். சரி, ஆனாலும் கல்யாண பேச்சு எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து என் மாமா வீட்டுக்கு நான் போனதே இல்லை. நீ மட்டும் தினமும் இங்கேயே வந்து உக்காந்துருக்க அதானே? புரிஞ்சா சரி. நம்ம 2 பேரும் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு வந்தவ ராஜாத்தி. ஒன்னு சொல்லிடக்கூடாது இவளை. சார் வாப்பா. சார் தாம்பூல போய் டிசைன் சாம்பிள் சார் இது. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா மொத்தமா எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு நாளைக்கு கையில கொண்டு வந்து கொடுத்துருவேன் சார். ஓகேப்பா. அப்பா இதை பாருங்க. மானுட்ட குடுறா. மானு இதை பாருடா, ஓகேவா என்னன்னு சொல்லு. இந்தாங்க உங்க போனு. நல்லா இருக்கு, பிள்ளையார் படம் போட்டது. மாமா, அத்தை எங்க 2 பேர் பேரையும் போடணும்னு சொன்னாங்க. அது வேண்டாம்டா. ஏன் மாமா? கொஞ்ச நாள் கழிச்சு பை கிழிஞ்சு போச்சுன்னா குப்பையில போட்டுருவாங்க. பேர் போட்ட பையில அப்படி பண்ணுனா அது சரியா வராதுடா. சரிங்க மாமா. எங்க அப்படின்னா ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்குப்பா. இதே திக்னஸ்ல எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஓகே சார், அப்ப நாளைக்கு நைட்டு கொண்டு வந்து கொடுத்துறேன். ஓகே சரி வரேன் சார். வாங்க. பை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேக்குறீங்களா யாராச்சும்? அம்மா பிள்ளையார் படம் போட சொன்னதே நீங்க தானம்மா. இருந்தாலும் இப்ப வந்திருக்குல்ல, என்கிட்ட கேட்கணும்ல. டிசைன் கொடுக்கும் போதே உங்ககிட்ட கேட்டுட்டு தான் கொடுத்தோம். நீங்க தான் நிறைய டிசைன் பார்த்துட்டு கடைசியில இதை ஃபைனல் பண்ணீங்க. சரி, இப்ப என்கிட்ட கேட்கல. சரி நல்லா இருக்கா? நல்லா இல்லைன்னு சொன்னா இப்ப மாத்திடுவியா அவனை கூப்பிட்டு? தா அவளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு இந்த வீட்டுல. அடாடாடாடாடா. பைக்கு டிசைன் செலக்ட் பண்ணும் போது மானுகிட்ட காட்டவே இல்லை. நீ அதான் செலக்ட் பண்ண. அதனாலதான் அப்பா இப்ப மானுகிட்ட கேட்டிருக்காரு. அது இருந்தாலும் என்கிட்ட காட்டிருக்கணும். சரி இப்ப தாம்பூல பையில என்ன போடலாம்? எப்பவும் போலதான். தேங்காய் பழம், வாழைப்பழம் போடலாம், இல்லைன்னா சாத்துக்குடி போடலாம், அப்புறம் வெத்தலை பாக்கு. தேங்காய் விலை ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு தேங்காய் 60 ரூபா. தாம்பூல பையனா தேங்காய் கண்டிப்பா இருக்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. இப்பெல்லாம் செடியே கொடுக்குறாங்க. அப்படின்னு நம்மளும் ஒவ்வொரு தேயில செடியா கொடுப்போமா? எஸ்டேட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து. ஆமா, தேயில செடியை கொடுப்பாங்க. அப்புறம் பேசுற அதை எதுக்கு கொடுக்கணும்? டீ பாக்கெட்டாவே கொடுத்துட்டா போகுது. டீ பாக்கெட் கொடுக்க போறியா? ஆமா, ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு தாம்பூல பை கொடுத்த மாதிரியும் ஆச்சு, நம்ம டீயை ப்ரமோட் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஓஹோ, தாம்பூல பைக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணி என் பிள்ளை அடிப்பான். நீ ஏஜென்சி எடுத்துருக்கிற எமரால்டு டீயை இதுல போட்டு போட்டு எல்லாருக்கும் கொடுத்து ப்ரமோட் பண்ணுவேன். அதை எதுக்கு இதுல போடுறேன்? கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தான் எமரால்டு டீ ஏஜென்சியில இருக்கேன் நானு. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எம்ஆர் சுப்ரீம் டீக்கு தான் ப்ரமோட் பண்ணுவேன். ஆத்தாடி, தாம்பூல பைய தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானே கொடுப்பாங்க. அப்ப இதுல எம்ஆர் சுப்ரீம் டீ தான் போட்டு கொடுக்கணும். என்னங்க? இல்ல மாமியார் மருமகளும் நல்லா சண்டை போடுறீங்களே, நம்ம எதுக்கு நடுவுலன்னு பார்த்தேன். மாமா நீங்க சொல்லுங்க மாமா. எம்ஆர் சுப்ரீம் டீ 50 கிராம் பாக்கெட் இல்லைன்னா 100 கிராம் பாக்கெட் இதுல போட்டுருவோம் மாமா. போட்டுருவோம்டா. இங்க ஊட்டியில குன்னூர்ல எம்ஆர் சுப்ரீம் டீயை யாரும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா உங்க பிள்ளை டைரக்டா ஃபாரின் தான் எக்ஸ்போர்ட் பண்றாரு. அதனால நம்ம லோக்கல் மார்க்கெட்டிங்கையும் இந்த கல்யாணத்து மூலமா ஆரம்பிச்சு விட்டுருவோம். அப்ப எமரால்டு பிரீமியம் அது எங்க அண்ணன் காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. அதை எப்படி ஓசியா கொடுக்கறது? அப்ப என் பிள்ளை டீயை மட்டும் ஓசியா கொடுக்கலான்னு பாக்குற? ஓசியா கொடுத்து ப்ரமோட் பண்றதே எமரால்டு டீயோட மார்க்கெட்டை டவுன் பண்ணி அதை அழிக்கிறதுக்கு தான். நானும் என் புருஷனும் எப்பாடுபட்டு வளர்த்த பிராண்ட் தெரியுமா அது? தூக்கி கொடுத்துட்டீங்கல்ல. அப்படி சொல்லுடா. தூக்கி கொடுத்துட்டா திரும்ப வாங்குவேன் பாரு. எப்படி வாங்குவீங்க? அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யோசிச்சு அதை திரும்ப வாங்குறதுக்குள்ள அந்த பிராண்டையே நான் அழிச்சிருவேன். அதுங்க அவளை என்ன பேசிட்டு இருக்கான்னு பாருங்க. மனு எப்படிடா அதை அழிப்ப? மாமா, அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். எவ்வளவு தேவைப்படும்? சரி அது அப்புறம் பாப்போம். பணம் இருக்கு, என்ன பண்ணுவ? எங்களை மாதிரியே நிறைய ஏஜென்சிக்காரங்க மூலமா எமரால்டு டீ வெளியே போகுதுல்ல ஒவ்வொரு மாசமும். ஆமா. அப்படி எடுக்கிறவங்க கிட்ட இருந்து மொத்தமா நம்ம எல்லாத்தையும் வாங்கிடணும். உனக்கு கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவை காசு, கொடுக்க மாட்டாங்களா என்ன? சரி வாங்கி எல்லாத்தையும் வாங்கி ஒரு குடோன்ல மொத்தமா பதுக்கி வச்சிடணும். மார்க்கெட்டுக்கு ஒரு பாக்கெட்டை கூட போக விடக்கூடாது. இதுக்கு எதுக்கு காசு போட்டு வாங்கணும்? நட்டக்கணக்கு எழுதுறதுக்கா? இதுதான் உன் புத்திசாலித்தனமா? மிச்சத்தையும் கேளுங்கத்தே. சொல்லு அதிமேதாவி. எல்லா ஸ்டாக்கையும் நம்மளே வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கடையில கூட எமரால்டு பிரீமியம் டீயே இருக்க விடக்கூடாது. ரெகுலரா அதையே வாங்குறவங்க என்ன செய்வாங்க? அது இருந்தா அது வாங்குவாங்க, அது இல்லைங்கிறப்ப அடுத்த பிராண்டை தேடுவாங்க. அப்போ நம்மளோட எம்ஆர் சுப்ரீம் டீயை மார்க்கெட்ல இறக்கி விடணும். எப்படியும் ஒரு டீ ரெகுலரா குடிக்கிறது இல்லங்கும் போது புதுசா ஒரு பிராண்டுக்கு மாறும்போது பாக்கெட் நல்லா கிளாமரா இருந்தா உடனே வாங்கிடுவாங்க. பாக்கெட் மட்டும் கிளாமரா இருந்தா பத்தாது, தரமும் சுவையும் அதிகமா இருக்கணும். அதுல எமரால்டு பிரீமியை விட எம்ஆர் சுப்ரீம் 100 டைம்ஸ் பெட்டர்னு நான் எப்பவோ சொல்லிட்டேன். என்ன? இப்போ எக்கச்சக்கமா காசு கொடுத்து எமரால்டு டீயை ஸ்டாக் வாங்கி வச்சிருக்க, அப்ப அது நட்டம் தானே. அந்த பாக்கெட் எல்லாம் பிரிச்சு அதுல இருக்கிற டீயை எம்ஆர் சுப்ரீம் டீ பாக்கெட்டுக்குள்ள அடைச்சிடணும். இப்படியே ஒரு 2-3 மாசம் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வைங்க,
மார்க்கெட்ல எமரால்டு டீங்கிறது சுத்தமா இருக்காது, மக்களும் அதை மறந்துட்டு அடுத்த பிராண்டுக்கு மாறிடுவாங்க. அந்த அடுத்த பிராண்டுங்கிறது எம்ஆர் சுப்ரீம் டீயா தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு பெரிய பெரிய மாவட்டத்தில் இருக்கிற டீலர்ஸ் எல்லாம் நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டா போதும். மரகதம், ஆ உன் மருமக உன் பிராண்டை முடிச்சு விட்டுருவா போல. ஆ அது ஒன்றும் என்னோட பிராண்டு கிடையாது, அதை தான் நான் கொடுத்துட்டேன்ல. எப்படி பேசுறான்னு பாரு மாத்தி மாத்தி. ஏங்க அப்படி வேணா செய்வோமா? இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இது என்னோட ஐடியா. நான் 2-3 நாளா தூங்காம உட்காந்து யோசிச்சேன். உன் ஐடியா தான் தாயே, உன் ஐடியா தான். ஏங்க எப்படிங்க? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க மேடம். எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன். சரி, உங்க மாமா கிட்ட கேளுங்க. மாமா என்ன செய்வோம்? கல்யாணம் முடியட்டும்டா, அதை பத்தி பேசுவோம். அப்படின்னா தாம்பூல பையில எம்ஆர் சுப்ரீம் டீ பாக்கெட் போட்டு விட்டுருவோமா? அது ஒரு முதல் ஆரம்பமா இருக்கட்டும். அது ஓனர் கிட்ட கேளுங்க. ஓனர் கொடுக்குறீங்களா? எவ்வளவுல வேணும்? ஒரு 100 கிராம். சரி, அப்போ ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. ஓகே. லோக்கல் சிட்டிக்கு ஏத்த மாதிரி பேக்கெட்லாம் கொஞ்சம் மாத்தணும். சரி ஓகே, டேக் யுவர் ஒன் டைம். ஆனா கல்யாணத்துக்குள்ள கொடுத்துருங்க. சரிங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் கண்டிப்பா வேணும். தாம்பூல பை ரெடி பண்ணணும். ஓகே மேடம், ஓகே கொடுத்துடலாம். மாமா ஓகேவா? அப்புறம் என்ன? அப்புறம் என்ன, லோக்கல் மார்க்கெட்லயும் எம்ஆர் சுப்ரீம் டீயை இறக்குறோம், கலக்குறோம். கலக்குங்க கலக்குங்க. ஓனர் சார், ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற அதே குவாலிட்டியோட இருக்கணும். ஓகே மேடம், கொடுத்துருவோம். அப்போ ஓகே. ஏமா? போதும், நீ என்ன சொல்ல வர போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்ல போறேன்? இதை விட ஒரு நல்ல மருமக எனக்கு கிடைக்கவே மாட்டா, அதானே? எக்ஸாக்ட்லிமா. அட் லாஸ்ட் உங்க அம்மா தான் வாயாலே ஒத்துக்கிட்டாடா. உப்பு 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 வேணுமா? உப்பு பக்கத்துல வாடா குட்டி. ஏமா இந்தாம்மா, உனக்கு உப்பு வேணுமாமா? எப்பா அவளை கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்கப்பா. ஒரு குடுமையை போட்டு விட்டுக்கிறேன்ப்பா. தலை சீவலான்னு எண்ணெயை தேய்ச்ச உடனே ஓடிட்டா. கொஞ்சம் குனிங்கப்பா. போதுமா? பத்தாது, நீங்க கீழே உட்காருங்க. போதுமா? போதும், இப்பதான் எட்டுது. எட்டுதா? எட்டுற அளவுக்கு கொடுத்துட்டோமா? அப்படின்னா ஒரு படி உப்பு வாங்கணும். வாங்கிக்கிறோம் மொத்தமா வாங்கிக்கிறோம். என்னம்மா? நானும் உப்பு மூட்டை விளையாண்டா அப்பா சொல்லுவாங்க, இது உப்பு மூட்டை இல்ல சக்கரை மூட்டைடா அப்படின்னு. ஆமா, அப்பா சொல்றது சரிதான். நீங்க சக்கரை மூட்டை தானே. குடுமி போடுவோமாடா? வேண்டாம். பாரு, முடி எடுத்ததுக்கு நல்ல சுருள் சுருளா வளர்ந்துருச்சு முடி. கேசப்பா ஹாஸ்பிடல்ல நான் இருக்கும்போது சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பாப்பாவுக்கு அம்மா மாதிரியே முடி நீளமா வந்துரும்னு. ஆமா, தினமும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி தலை சீவனத்தானே வளரும். சீவிடுவேன். எங்க சீவ விடுற? அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்க. நான் துரத்தி வந்து சீவ வேண்டியதா இருக்கு. சீவி விட்டு நல்ல 2 குடுமி போட்டா தான் முடி நல்ல அடர்த்தியா நீளமா வளரும், தெரியுமா? நாளைக்கு போடுவோம். நாளைக்கா? சரி. எப்ப ரொம்ப முடி வரும்? ஜடை போடுற அளவுக்கு பூவெல்லாம் பாப்பாவுக்கு எப்ப வைக்கணும்? பூவெல்லாம் இப்பயே வச்சிருவோம். ஜடை போடுற அளவுக்குன்னா பாப்பா நல்லா சாப்பிட்டா தான் நல்லா நீளமா வரும். போட்டாச்சா? எனக்கு இடுப்பு வலிக்குது. போதும், அதுக்கு மேல வச்சு விட்டுருவாளா? போதும், எந்திரிங்க. சக்கரை சக்கரை. எப்பா இப்பதான் பாப்பா தலை அழகா இருக்கு. என்னடா ஒன்ற கண்ணுல பாக்குறாரு? யாரு? உன்னையவா? என்ன எதுக்கு பார்க்க போறாரு? உங்களை தான் பாக்குறாரு. என்னையவா? மாப்ள, ஒரே போர் அடிக்குது மாப்ள. எப்ப நம்ம ஊருக்கு போறோம்? நாளை கழிச்சு காலையில ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 கிளம்பிடலாம். ஐ ஜாலி. அப்புறம் மாப்ள, கல்யாணத்துக்கு அங்க ஊருக்கு போயிட்டு அப்புறம் அப்படியே ஊட்டிக்கு போயிட்டு திரும்ப இங்க வரும்போது நம்ம அங்க பழைய வீட்டுக்கு போயிருவோம் மாப்ள. ஏன், என்னாச்சு? இந்த வீடு நல்லா வசதியா தானே இருக்கு. வசதியா தான் இருக்கு. அக்கம் பக்கமும் இதே மாதிரி பெரிய பெரிய பங்களாவா இருக்கு. அதனால என்ன, இந்த ஏரியா ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அதான் எங்களுக்கு ஒரே சங்கட்டமா இருக்கு. எதுக்கு மாமா? எல்லார் வீடும் பூட்டி பூட்டி வச்சிருக்காங்க மாப்ள. யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. பொழுதே போக மாட்டேங்குது. ஆமா, பொருளி பேசுறதுக்கு எனக்கும் ஆளே கிடைக்க மாட்டேங்குது. அங்க நம்ம பழைய ஏரியாவிலன்னு எல்லார் வீடும் திறந்திருக்கும். யார் யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும். நானும் போய் உட்காந்து கதை கேட்டுட்டு வருவேன். ஆமா, அந்த கதையை அப்படியே எனக்கு சொல்லுவா. டிவி சீரியல் பாக்குறத விட நல்ல ஜாலியா பொழுது போகும். சரிதான், அதுக்கு தான் நம்ம அந்த ஏரியாவுக்கு போயிருவோம். மாமா, இது நல்ல பெரிய வீடா வசதியா தானே மாமா இருக்கு. ஆளுக்கு ஒரு ரூம் நல்லா தானே இருக்கு. இந்த உங்க பேத்தி இருக்கா, விளையாடுறதுக்கு நல்ல பொழுது போகும். அது பொழுது ஒரு மாதிரி போகுது. ஆனா எனக்கு ஊர் கதை கேட்காம ஒரு மாதிரியா இருக்கு. சேம். அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்படின்னா நாங்க மட்டும் போறோம். சரி, அதான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அப்புறம் பாப்போம். சரி, அப்ப சரி. இப்ப உப்பு வாங்கிக்கிறீங்களா இல்ல சக்கரை வாங்கிக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் மொத்தமா மூட்டையோட இறக்கி வச்சிருங்க. அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஒரு படி 2 படி தான் கொடுப்போம். சரி, அப்படின்னா சுந்தரி அக்கா கிட்ட காலுங்க. அவங்க தான் சமையல் பண்றாங்க. என்ன வேணும் ஏது வேணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். சுந்தரி, உனக்கு வேணுமா? வேண்டான்னு சொல்லுவோமா? 2 படி கொடுங்க.
சரி வாங்க. அப்புறம் ஒண்ணு தெரியுமா, நாளை கழிச்சு நம்ம ஊட்டி கிளம்புறோம் காலையில. அப்படின்னு இப்பவே பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆமா வா, சொட்டெல்லாம் எடுத்து வைக்கணும். அப்படின்னா கொஞ்சம் ஷாப்பிங் போகணும், போலாமா? போவோம் வா. முதல்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு போய் வாங்கிட்டு வருவோம். சரி வா, எடுத்து வைப்போம். நானும் அதுவே எடுத்து வைக்கிறதுக்கு. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் போய் எடுத்து வைப்போம். ஜிங் ஜிங் ஜிங், ஊருக்கு போறோம் ஊருக்கு போறோம் ஊருக்கு போறோம். சிங் சிங் சிங், ஊருக்கு போறோம் ஊருக்கு போறோம் ஊருக்கு போறோம். என்னங்க? என்னவா? சொல்லு, என்ன விஷயம்? பேப்பர் படிக்கிறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? இது பேப்பர்னு தெரியுது. அப்புறம் என்ன? ஆனா இது போன வார பேப்பர். சோ வாட்? போன வாரம் ஐ வாஸ் சோ பிஸி, அதனால நான் பேப்பர் படிக்கல. அதான் இப்ப சேர்த்து வச்சு படிச்சிட்டு இருக்கேன். போன வாரம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதே மாதிரி தான் டைனிங் டேபிள்ல உட்காந்து பேப்பர் படிக்கிற மாதிரி என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தீங்க. அதனால ஒழுங்கா படிக்கலையோ? என்ன மனசுல பெரிய மன்மத ராணின்னு நினைப்போ? அப்புறம் எதுக்கு அப்படி பாத்தீங்க? யார் பார்த்தா? நானா? எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. அப்ப பார்க்கல, நான் பேப்பர் தான் படிச்சிட்டு இருந்தேன். அப்ப எதுக்கு அந்த பேப்பரை இப்ப திரும்பவும் படிக்கிறீங்க? அது அது அன்னைக்கு ஒரு முக்கியமான நோட்ஸ் பார்த்தேன். அது இந்த பேப்பர்ல தானே இருந்தது, அதான் அது எங்கன்னு இப்ப திரும்ப தேடிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்ப நான் தான் தப்பா நினைச்சிட்டேனோ? எஸ். சாரி. இட்ஸ் ஓகே, இனிமேல் அப்படிலாம் நினைக்காத. சரி, போய் வேலையை பாரு போ. நீ இன்னும் போகலையா? எதுக்கு மறுபடியும் அப்படியே ஒன்றரை கண்ணில் பாக்குறீங்க? நீ போயிட்டியான்னு பார்த்தேன். ஓ அப்படியா? ஆமா. சரி போறேன். போ. எது புகழரசி நில்லு. என்னங்க? இங்க வா. அது நேத்து நான் பேசினதெல்லாம் மறந்துரு. என்ன? எதையா? எனக்கு மறந்துருச்சு. என்ன பேசுனீங்க? ஐயோ, என்னங்க பேசுனீங்க? சரி அதான் மறந்துட்டேல, போ. சரி. இவ என்ன மாதிரியான பொண்ணு? சரியான விடா கண்டியா இருப்பா போல. இவகிட்ட பேசணும்னா அதுக்கு நான் என் மாப்பிள்ள கிட்ட எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும் போல. அப்படின்னு நான் பேசினதெல்லாம் நிஜமாவே மறந்துட்டாளா? சா, தண்ணி அடிக்கிறவன் கூட இப்படி உளர மாட்டான்டா. ஒரே ஒரு ஃபோன் கால் வந்ததுக்கு ஒட்டு மொத்தமா அத்தனையும் உளறி கொட்டிட்ட. அவ்வளோ வீக் மேனாடா நீ? நோ, வேந்தன் இஸ் ஏ ஸ்ட்ராங் மேன். டே மனு, மானு, டே பொண்டாட்டி. என்னங்க? மனு தூங்குறியாடி? நேரத்துல தூங்காம அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நான்லாம் பாத்தியா தூங்கவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன்டி. பொழுதன்னைக்கு உங்க வீட்ல தானே இருந்தேன். அப்போ அப்பாவும் இருந்தாங்க அம்மாவும் இருந்தாங்கல்ல. அதுக்கு மனு பேசணும்டா. பேசணுமா? இந்த நடு சாமத்திலையா? மனு ப்ளீஸ் டி, எந்திரடி. என்னங்க இது? எங்க அண்ணன் எங்க? அவர் அங்க தூங்குறாரு. நீங்க எப்படி வந்தீங்க? ஓட்ட பிரிச்சு அப்படி குறிச்சிட்டேன். ஓட்ட பிரிச்சு குறிச்சீங்களா? ஆமாடி, ஓட்டு விடு தானே, வசதியா தான் இருக்கு. என்னங்க இது? மனு ப்ளீஸ் டி எந்திரிச்சு வாடி. ஏங்க, இன்னும் 2 நல்ல கல்யாணம், அப்புறம் உங்க கூட தானே இருக்க போறேன். அப்புறம் பேசிக்கிட கூடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் பொண்டாட்டி ஆயிடுவ. ஆமா, அதுக்கு லவர்ஸா இப்பதாண்டி பிள்ளை பேச முடியும். ப்ளீஸ் டி எந்திரிச்சு வாடி. போங்க, எந்திரிச்சு வரேன். நீ மறுபடியும் தூங்கிட்டேன்னா ப்ளீஸ் இப்பவே எந்திரிச்சு வா. எங்க வரணும்? கொல்ல பக்கம் வா. யாராவது பாத்துற போறாங்க. பார்த்தா அப்புறம் பாத்துக்கலாம், வா நீ வா. போங்க, வரேன். எங்க அண்ணன் பார்த்தா செத்தே நானு. அப்படி எல்லாம் விட்டுற மாட்டேன்டி, வா. போங்க, வரேன். என்ன சிரிப்பு? யாராவது பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. ஒன்னும் ஆகாது. உங்களுக்கு என்ன, ஓடிடுவீங்க. நான்ல மாட்டுவேன். உன்னை விட்டுட்டு நான் எப்படி ஓடுவேன்? மனு, வானத்துல பாரு. மனு, என்னடா இருக்கு? நிலா. மனு, பௌர்ணமி அன்னைக்கு உன் கூட உட்காந்து நிலாவை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆமா. அதான் வந்துட்டீங்களாக்கும்? ஆமாடி மனு. அடுத்த மாசமும் பௌர்ணமி வரும். அதுக்கு இன்னும் 1 மாசம் காத்திருக்கணும்ல. அதுவும் இல்லாம அப்போ நீ என் பொண்டாட்டி ஆயிடுவ. ஆமா. ஆனா இப்போ நீ என்னோட காதலி. ஆமா. இதுல ஒரு த்ரில் இருக்கு பாத்தியா? த்ரில் இருக்கத்தான் செய்யும். மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவரும் இந்த மாதிரி எல்லாம் சின்ன வயசுல பண்ணிருப்பாரு. அப்பாவை போல பிள்ளை. ஆமா.
நல்ல பிள்ளை போங்க. தூங்காம இப்படி வந்துகிட்டு இருக்கீங்க. மனு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏனா தெரியலடி, ஒரே பரபரன்னு இருக்கு. இன்னும் 2 நாள்ல கல்யாணம் இல்ல? அதான் பரபரன்னு இருக்கு. ம்ஹும். உனக்கெல்லாம் அப்படி எதுவும் இல்லையா? இருக்கத்தான் செய்யுது. அப்புறம் நான் மட்டும் தான் சொல்றேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. நீங்க ஆம்பளை, எல்லாத்தையும் சொல்லிடலாம். நான் அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? ஏன்டி லவ் ஃபீலிங்ஸுக்கு என்ன ஆம்பளை பொம்பளை? ஆம்பளைன்னா அவங்க மனசுல நினைச்ச எதைனாலும் பேசலாம். நாங்க அப்படி பேச முடியுமா? பேசினா தப்பாயிடும். சேச்சா, நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். பேசலைன்னா தான் நினைப்பேன். வேண்டாம் சாமி, வேண்டாம். மனு, அப்படியே ஒரு வாக் போயிட்டு வருவோமா? அத்தாடி வேண்டாம். சரி சரி, வேண்டாம். இப்படியே உட்காந்து பேசிட்டு இருப்போம். இது சரி. இந்த நிலா வெளிச்சத்துல மேகம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். மனு, ம், இந்த மேக பொண்ணு. மேக பொண்ணா? ஆமா, ம், அந்த பொண்ணு உனக்கு போட்டியா ட்ரெஸ் பண்ணிருக்குடி, சேம் கலர்ல. ஆமாவாக்கும். ஆமா, உன்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணி என்ன மயக்க பாக்குது. ஆத்தாடி, மயங்கிட்டீங்களாக்கும்? நான் எதுக்கு அந்த பொண்ணை பார்த்து மயங்குறேன்? ஆ, என்ன மயக்கிறதுக்கு தான் இந்த பொண்ணு இருக்குல்ல. நான்லாம் ஒண்ணு மயக்கலப்பா. நீங்க மயக்காட்டினாலும் நான் மயங்கி தான் இருக்கேன். இப்படியே பேசி பேசி ஏமாத்த வேண்டியது இந்த ஆம்பளைங்களுக்கு இதுதான் வேலை. அப்படியா? ஆமா, எல்லாம் ஒரு 90 நாளைக்கு தான். அது என்ன 90 நாள்? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள். அது வரைக்கும் சுத்தி சுத்தி வருவாங்க. சரி, அப்புறம்? அதுக்கப்புறம் நாங்க தானே உங்க பின்னாடி சுத்தி வரணும். அப்படி மாத்திர மாட்டீங்க? அப்படியா? ஆமா ஆமா. இப்படிலாம் பேச எங்கடி கத்துக்கிட்ட? எங்க ஓனர் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? இந்த ஆம்பளைங்க அப்படித்தான், கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணம் ஆன கொஞ்ச நாளைக்கும் நம்ம பின்னாடியே சுத்தி சுத்தி வருவாங்க பம்பரமா. அதுக்கப்புறம் அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதும் நமக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிள்ளையையும் பார்த்துக்கிட்டு புருஷனையும் பார்த்துக்கிட்டு கிட்டாங்கட்டும் லோல் பட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க. அப்படியாடி? அனுபவப்பட்டவங்க சொன்னா சரியாதான்ப்பா இருக்கும். மனு, நானும் அப்படித்தானா? நீங்க இப்ப என்னையவே சுத்தி சுத்தி வர்றத பார்த்தா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. என்ன டவுட்டா இருக்கு? நீங்களும் அவங்க சொன்ன மாதிரி தான் இருப்பீங்களோன்னு. சேச்சா, நான்லாம் நீ பாட்டி ஆனதுக்கு அப்புறமா உன்னையே தான் சுத்தி சுத்தி வருவேன். வேலையை பார்க்க போக மாட்டீங்க? வேலையும் பார்ப்பேன். ம், வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்தா மானுன்னு உன் பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். நிஜமா? நிஜமா, சத்தியமா? சத்தியமா. பார்க்கத்தானே போறேன். பார்க்கத்தானே போற, பார். சரி, போய் தூங்குங்க. வேலையெல்லாம் நிறைய இருக்கும்ல உங்களுக்கு. கல்யாண வேலையும் இருக்கு, எஸ்டேட் வேலையும் இருக்கு. தூக்கம் வரலடி நிஜமாவே. எதுக்கு வர மாட்டேங்குது? கட்டில விரிச்சு படுத்தா தூக்கம் தன்னால வரப்போகுது. பாக்குற வேலைக்கும் அலையிற அலைச்சலுக்கும். அப்புறம் ஏன் வர மாட்டேங்குது? அதுவா, பக்கத்துல நீ வேணும்னு கேக்குது. அப்படியா? ம், இன்னும் 2 நாள்ல வந்துருவான்னு சொல்லுங்க. சொன்னேன், ஆனா கேட்க மாட்டேங்குது. அப்ப 2 அடியை போட்டு தூங்க வைங்க. என்ன நானே எப்படி அடிக்கிறது? அப்ப நான் அடிக்கட்டா? சரி, நீ அடிச்சு விரட்டி விடு. நான்லாம் உங்களை அடிக்க மாட்டேன். நீங்களா கிளம்பி போங்க. போறேன், ஆனா சும்மா எல்லாம் போக மாட்டேன். அப்புறம்? ஏதாவது கொடுத்து அனுப்பு. மாட்டேன். மனு ப்ளீஸ் டி. ஒன்றும் கிடையாது, எந்திச்சு போங்க. சரி, கொடுக்காட்டி போ. என்னவா? கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். அதான் சொல்லிட்டேல, போ. நான் தான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். மனு. ம். அரங்கேற்றம்தான்